ரஷ்யாவுக்குள்ள போய், அதாவது கர்ச் பகுதிக்குள்ள போய் பெரிய அளவு ஒரு தாக்குதல நடத்தி, வெற்றிய நோக்கி போயிருச்சா உக்ரைன் அப்படின்னு கேட்டா, வெற்றி கிடையாது. சரி, உக்ரைன் கொடியவாச்சும் அங்க பறக்க விட்டார்களா சில செட்டில்மென்ட்டுகள்ல அப்படின்னு பார்த்தா, அதுவும் கிடையாது. உள்ள நுழைஞ்சதோட விளைவு சுமார் 4700 வீரர்கள இதுவரை கொன்று குமிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி ரஷ்யா நேரடியா அறிவிச்சிருக்கு. இதுக்கடுத்து பெரிய ஒரு படையணி உள்ள நுழையறதையும் நாங்க தடுத்திருக்கோம். அதுலயும் மிகப்பெரிய இழப்புகள சந்திச்சிருக்கு உக்ரைன் ராணுவம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்கார்கள். அப்ப தெளிவா ஒரு பேக்கப் லைன எடுத்து வந்த உக்ரைன் படைகள் சிதறடிக்கப்பட்டிருக்கு. உள்ளுக்குள்ள உள்ள வீரர்களும் கணிசமா இறந்துட்டார்கள். இதுக்கப்புறம் உள்ள வீரர்களோட நிலைமையும் இத நோக்கி தான் போகும். இப்படி ஒரு படு தோல்விய நோக்கி போகும்போது, உக்ரைன் என்ன செய்யும்? பின்வாங்கும். ஆனா உக்ரைன பொறுத்தவரையும் அது அமெரிக்காவோட அடிமையா யுத்த காலத்துல நிக்குது. அடிமையோட நலன் சார்ந்தெல்லாம் யோசிக்க முடியாது. அமெரிக்கா என்ன சொல்லுதோ அத தான் செய்ய முடியும். இங்க என்ன தலைகீழா பிரச்சனை வந்தாலும் சரி, உக்ரைன் தான் நாசமா போகுது. அமெரிக்கா தப்பிச்சு ஓடிரும். அதனால அடுத்த கட்ட வெறித்தனத்த களத்துல காட்ட ஆரம்பிச்சிருக்கார்கள். கெர்ச் பகுதி ரஷ்யாவுக்குள்ள உள்ள அணு ஆலை மீது தாக்குதல் ஜாஸ்தி ஆகுது. அதை நோக்கியே ஒரு தாக்குதல். இன்னும் சொல்லப்போனா ரஷ்ய அதிபர் அதுல ஒரு குண்டு போட்டு அதை சிதறடிக்கவே திட்டம் போடுறார்கள். அதை நோக்கி ஆளில்லா விமானத்தை அனுப்புறது, மிசைல் அனுப்புறது, இந்த மாதிரி வேலைகள்ல உக்ரைன் ராணுவம் ஈடுபட ஆரம்பிச்சது. இதுக்கு முழுக்க அமெரிக்கா தான் துணை. இன்னும் சொல்லப்போனா அமெரிக்கா ரஷ்யாவுக்குள்ள தாக்குதலை நாங்க அனுமதிக்க மாட்டோம், அதுக்கான ஆயுதங்கள் தரமாட்டோம், இப்படி எல்லா சத்தியத்தையும் பண்ணிட்டு எல்லாத்தையும் பண்ணுது. ரஷ்யாவுக்குள்ள தாக்குறதுக்கும் ஆயுதங்கள் தரார்கள், ரஷ்யாவுக்குள்ள தாக்குதலுக்கும் போர் திட்டங்கள்லாம் போட்டு தரார்கள். இது முழுக்க முழுக்க அமெரிக்காவை எந்த காலத்திலையும் எந்த சூழ்நிலையிலையும் நம்ப முடியாது அப்படிங்கிறத அமெரிக்கா நிரூபிச்சு காட்டியிருக்கு அப்படின்னு சொல்லி காட்டமா ஒரு ஸ்டேட்மெண்ட் ரிலீஸ் பண்ணியிருக்கார்கள். இதுல 2 விஷயம் ரொம்ப முக்கியமா பார்க்கப்படுது. ஒண்ணு, அணு உலை பிரச்சனை வந்துருச்சு. இல்ல உக்ரைன் அப்படி செய்யாது, அந்த அணு உலைக்கு டேமேஜ் வர மாதிரி எந்த செயல்லையும் ஈடுபடாது அப்படின்னு யாருமே சத்தியம் பண்ண முடியாது. ஏன்னா செய்யக்கூடிய ஆட்கள் அதுலயும் அமெரிக்கா செய்ய வச்சிரும். இப்படி ஓசியில ஒரு சந்தர்ப்பம் அமையறது அமெரிக்காக்கு இனிமே வருங்காலங்கள்ல அமையுமா அப்படின்னு கேட்டா, உக்ரைன் மாதிரி ஒரு நிலப்பரப்பு சிக்கணும், ஜெலன்ஸ்கி மாதிரி ஒரு அடிமை சிக்கணும், இந்த மாதிரி பட்டியல் போட்டுக்கிட்டே போக முடியுமா? சம காலத்துல நிறைவேற்றிடுவோம் ஆசையை அப்படின்னு சொல்லி துடிக்கக்கூடிய ஆட்கள். அதுலயும் பைடன் அடுத்த டேர்ம் கிடையாது. இருக்கிற டேர்ம்ல சாதிச்சோம் அப்படின்னா பெரிய அளவுல வரலாற்றுல பேர் பிடிச்சிடலாம் அப்படின்னு இறங்கி எல்லாத்துக்கும் கிரீன் சிக்னல் தான். உண்மையை சொல்லப்போனா பென்டகன் மனசுல இல்லாத திட்டங்கள்லாம் பைடன் மனசுல இருக்கு. அத மனுஷன் களத்துல நிறைவேத்திக்கிட்டு இருக்காரு. அப்படிலாம் பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்கா அணு உலை மேல கை வச்சிருவாங்க. விஷயம் பெருசா பிரச்சனை வெடிச்சிரும் அப்படிங்கிறது தான். அப்படி ஒருவேளை வெடிக்கும் பட்சத்துல, இல்ல அத நோக்கி ஒரு ஆக்ரோஷத்தை உக்ரைன் படைகள் காட்டும்போது, ரஷ்யாவும் பேரலரா காட்டும். இந்த பக்கம் எங்க வேணாலும் அவர்களும் பத்த வைக்க தயாராயிட்டார்கள். அதாவது ரஷ்யா இப்போதைக்கு நேரடியா தாக்கிரும், எங்க நேட்டோ படைகள் நேட்டோவோட மையங்கள் மீது தாக்குதல் நடத்திருமோ அப்படின்னு பெரிய அளவுல ஒரு பயம் எல்லார் மனசுலயும் வந்துருச்சு. அந்த பயம் எங்க அளவு அதிகமாகுது அப்படின்னா, ஜெர்மனி, லித்துவேனியா போன்ற நாடுகள்லாம் பதட்டத்தோட உச்சத்துக்கே போயிட்டார்கள். ஜெர்மனியை பொறுத்தவரை பாதுகாப்பை அதிகப்படுத்துறார்கள். நேட்டோவோட எல்லா படைதளங்களுமே உச்சகட்ட உஷார் நிலையில இருக்கார்கள். இது எதுக்கு? ஏதாச்சும் ஒண்ணு ட்ரிகர் ஆச்சுன்னா, அங்க நோக்கியும் வெடி வெடிக்கும் அப்படிங்கிற மாரி, எல்லாரும் உச்சகட்ட உஷார் நிலையில இருக்கும்போது, ரஷ்ய நிலப்பரப்புக்குள்ள ஆட்கள் நிக்க நிக்க ரஷ்யாவோட வெறி கூடும். ரஷ்யாவோட வெறி கூடுங்கிறத தாண்டி இன்னமும் உள்ளுக்குள்ள, அதாவது கர்ச் பகுதிக்குள்ள ஆட்கள் வந்ததுக்கு பதிலடி அப்படின்னு இன்னும் குடுத்த பாடில்ல. அந்த பதிலடி குடுக்கும்போது உக்ரைன் சிதறும் அப்படிங்கிறார்கள். இன்னும் சில நபர்கள் உக்ரைனுக்குள்ள அணு ஆயுத தாக்குதல் நடத்தியே தீருவோம் அப்படிங்கிறார்கள். இப்படி பல விஷயம் ஓடிக்கிட்டு இருக்கும்போது, ரஷ்யாவை பொறுத்தவரையும் நேட்டோ மீது தாக்குதல் அப்படின்னு யார் சொன்னா அப்படின்னு பார்த்தா, பாதுகாப்பு கவுன்சிலோட தலைவர் நேரடியா அறிவிக்கிறார். இந்த மாதிரி எல்லா ஹெவி வெயிட்டும் வெவ்வேறு டைரக்ஷனை தொடுறார்கள். ஒரு வெளியுறவுத்துறை அப்படிங்கிறது நேரடியா அமெரிக்காவை குறிவைக்குது. பாதுகாப்பு கவுன்சில் அப்படிங்கிறது நேட்டோவை குறிவைக்குது. அதே மாதிரி இராணுவம் அப்படிங்கிறது உக்ரைனை குறிவைக்குது. அணு ஆயுதத்தோட குறிவைக்குது. இந்த மாதிரி பெரிய அளவு ஸ்டேட்மெண்ட் பூரா அதிகாரப்பூர்வ அமைப்புகள் கிட்ட இருந்தே வருது. அந்தந்த துறை சார்ந்தே வருது. துறை தலைவர்கள் கிட்ட இருந்தே வருதுங்கல பதட்டத்தோட உச்சத்துக்கு
ஜெர்மனி முதல்ல போயிருச்சு. இந்த இடத்துல பிரான்ஸ் சைலண்ட் மோடு. பிரான்ஸை பொறுத்தவரை நான் ஐரோப்பாலேயே இல்லடா, ஆசிய கண்டத்துக்கு கடவுள் என்னை தூக்கிட்டு போய் வச்சுட்டாரு, வெட்டியா என்னைய இழுத்து விடக்கூடாது பாத்துக்க அப்படிங்கிற மாதிரி ஆயிப்போச்சு. இட்டாலியை பொறுத்த வரையும் நான் எந்த இடத்துலயுமே வாய் பேசலையே, இட்டாலி இந்த போர் காலங்கள்ல வாய் பேசிச்சு சொல்லு பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி மெலோனினை தப்பிச்சு போயிட்டார்கள். இப்ப மாட்டிக்கிட்டு முழிக்கிறது ஜெர்மனி தான். அடுத்து குட்டி நாடுகள் ஃபர்ஸ்ட்ல இருந்து வாய் பேசி இப்ப வரையும் சப்ளை செயினை உறுதி பண்ற போலந்து கூட கொஞ்சம் ஒதுங்கி சத்தமே இல்லாம அடங்கி கிடக்கு. ஜெர்மனி மாட்டிக்கிச்சு. எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியல. ஸ்ட்ரென்த்தை கூட்டுறார்கள். ஸ்ட்ரென்த்தை கூட்டுறது மூலியமா தப்பிக்க முடியுமானா அதுவும் முடியாது. இப்படி பெரிய பரபரப்பு பதட்டத்துக்குள்ள போயிருச்சு. தப்பி தவறி அணு உலைகள் தாக்கிடக்கூடாது, யதார்த்தமா சின்ன அளவு தாக்குதல் அப்படின்னு பிளான் பண்ணி அது பெருசா போச்சுன்னா ஜோலி முடிஞ்சுச்சு. இல்ல நம்ம ஜோலிய முடிக்கணும்னே பைடன், அமெரிக்கா பயலுக சேர்ந்து இதை செஞ்சு தொலைச்சிருவாங்களோ அப்படிங்கிற பதட்டத்துல ஐரோப்பா இருக்கு. முதல் முறையா பெரிய அளவு, அதாவது எப்பயுமே அமெரிக்காவை பார்த்து உள்ளுக்குள்ள ஒரு பயத்தோட தான் திரிவாங்க, எங்க நம்மளை இழுத்து விட்டு இவன் ஓடி போயிடுவான் அப்படின்னு. இப்ப அந்த பயம் அப்படிங்கிறது கொஞ்சம் பெரிய அளவுல முதல் முறையா வெளிப்படுறத பார்க்க முடியுது. இந்த பக்கம் ரஷ்யா எல்லா சூழ்நிலையும் தனக்கு மைலேஜா மாத்த பெரும் திட்டங்களோட களத்துல வீரியத்தை காட்டுது. அந்த வீரியத்துக்கு முதல் பலி அப்படிங்கிறது உக்ரைன் ராணுவம் கணிசமா சிதறடிக்கப்படுது. அடுத்த பலி அப்படிங்கிறது உக்ரைன் நிலப்பரப்பு. இது ரெண்டுக்கும் நடுவுலையோ இல்ல ரெண்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் ரஷ்யா காட்டக்கூடிய படம் அப்படிங்கிறது கொஞ்சம் கொடூரமா தான் இருக்குங்கிறது யதார்த்தமான உண்மை.